ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு புதுமையான ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மனிதன் உயிர் வாழ தேவையான முக்கியமான விஷயம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமாக சூரிய ஒளி தாவரத்து மேலே படும்போது கார்பனும் நீரும் சேர்ந்து கார்போஹைட்ரேட்டாகவும் ஆக்சிஜனாகவும் அதை பிரிக்குது. கார்போஹைட்ரேட்டை தன்னோட உணவுக்கு அதை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுது. இதே போல் கடலோட மேற்பரப்பில் கோடிக்கணக்கான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது நுண்ணுயிர்களும் பாசிகளும் நிறைய இருக்குது. அதுவும் இதே போல் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் சிலது மேலேயும் சிலது கடலுக்கடியில் உள்ள உயிரினங்களுக்கு ஓசன் கரண்ட் மூலமாக போகுது. இப்படி தான் ஆக்சிஜன் உருவாகுதுன்னு நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போது டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி ஒன்றை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு ஏன் டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சூரிய ஒளியே படாத இடத்துலேருந்து ஒரு ஆக்சிஜன் கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு பேர் டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, யூகே நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரூ கே ஸ்வீட்மேன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 2012 டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் அப்போ கிடைக்கல. பட் அதுக்கான எவிடன்ஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. இதை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜோன் இந்தியாவை விட பெரிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா, பசிபிக் பெருங்கடலில் ஹவாய்க்கும் மெக்சிகோவுக்கும் இடையில இருக்குது. இந்த இடத்துல ஆண்ட்ரூ கே ஸ்வீட்மேன் அவரோட டீமோட 2013 ஒரு ரோபாட்டிக் நீர்மூழ்கி வெஹிக்கிள், அதோட பேர் லேட்டர், அதை எடுத்துக்கிட்டு 4000 மீட்டர் ஆழத்துக்கு இவங்க போயிருக்கிறாங்க. இந்த ஆழம் எவ்வளோ பெருசு அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரத்தில் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆழத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்வை அந்த டீம் பார்த்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கடலோட அடிப்பகுதியில் சில இடங்களில் பபுள்ஸ் வரதை இந்த டீம் கவனிச்சிருக்காங்க. இந்த டீம் பல கடல்களில் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் வித்தியாசமாக பபுள்ஸ் வரதை பார்த்துட்டு இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரும் அங்கே இருக்க சில கற்களையும் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி கொண்டு போயிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் அந்த தண்ணிலையும் கல்லுலையும் அதிகபட்சமான ஆக்சிஜன் இருக்கிறத கண்டு ஆச்சரியப்படுறாங்க. பொதுவாகவே சூரிய ஒளி இல்லாத இடத்துல கண்டிப்பாக ஆக்சிஜன் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதோ ஃபால்ட்டு, ஏதோ சென்சார் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2022 மறுபடியும் இந்த டீம் அதே கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோனுக்கு போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அதே போல் பபுள்ஸ் நிறையா வந்திருக்கிறத கவனிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் அங்கே இருக்கிற ஒரு சில கற்கள் தண்ணி எடுத்துகிட்டு எகைன் அவங்க செக் பண்ண போகிறாங்க. பட் இவங்க ஏகப்பட்ட இடங்களில் செக் பண்ணதில் விட இந்த இடங்களில் அதிகமான இந்த கருப்பு கலரில் கற்களை நிறையா பார்க்குறாங்க. ஸோ அப்போ இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க தொடர்றாங்க. மறுபடியும் அதை செக் பண்ணி பார்க்கும்போது முன்ன பார்த்தது போலயே ஆக்சிஜன் அளவு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த டைம் அவங்க அதை உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க. அந்த கற்கள் தான் பாலிமெட்டாலிக் கனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கற்களில் கோடிக்கணக்கான கனிமங்கள் அடங்கி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அந்த கனிமங்களில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஆக்சிஜன் வெளியேறி இருக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடந்து அதுலேருந்து ஆக்சிஜன் வந்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஸோ அந்த குழு அதற்கான ஆராய்ச்சியை இப்போ தொடர்ந்துருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக நம்பிக்கிட்டு இருந்த விஞ்ஞானத்தை புரட்டி போடுற அளவுக்கு பூமிக்கு அடியில் தான் முதல் உயிரினம் தோன்றுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது எழுப்புது. ஆழ்கடலில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கிறத தினம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பூமிக்கு அடியில் இப்படி ஒரு ஆக்சிஜன், அதுவும் அதிக அளவு ஆக்சிஜன் இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ஏகப்பட்ட உயிரினங்கள் இங்கே வாழ முடிகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரியுது. ஸோ
போக போக இன்னும் வித்தியாசமான பல வினோதமான உயிரினங்களை நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது புதுவிதமான ஒரு ஆக்ஷன் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது போல் வித்தியாசமான ஆச்சரியமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம அந்த சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல அற்புதமான ஆச்சரியமான ஒரு விஷயத்துடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே.